Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 7667008999. நாட்டினுடைய கடன் 170 லட்சம் கோடி. கடந்த 10 ஆண்டுகள்ல 3 மடங்கு ஆயிருக்கு. அதற்காக நம்ம ஆண்டு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி வட்டியாகவே போய்கிட்டு அலோகேஷன்ல 33% வட்டிக்கே போயிட்டு இருக்கு. ஜிடிபி பர் கேபிட்டா இன்கம் 2022ல அமெரிக்காவை பொறுத்தவரை 76,000 கோடி டாலர் ஒருத்தருடைய ஜிடிபி வருமானம். ஜிடிபி டிவைடட் பை த பாப்புலேஷன். இந்தியாவினுடையது 2,300 டாலர். எங்க இருக்கும் பாருங்க, 76,000 டாலருக்கு 2,300 டாலர். இதே மாதிரி தான் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் 20 லட்சம் கோடிக்கு PLI ஸ்கீம் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்கோம். போன வருடம் PLI ஸ்கீம்ல 7,500 கோடி தான் அரசு மூலியமாக செலவு பண்ணது. சோ பெரிய பெரிய நம்பர்ஸ் காட்டுறது வேற, ஆக்சுவலா தேவையானதை கொடுக்கிறது வேற. இந்தியாவில் கடந்த 2 ஆண்டுகளாக கேம்பஸ் இன்டர்வியூ IT துறையில் நடத்தப்படவில்லை. அப்போ மாற்று வழி என்ன? ஒரு பக்கம் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மறுபக்கம் வேலை இன்மையை பெருக்கிக்கிட்டே இருக்கு. சோ தரவுகளை பார்க்கும்போது சில கவலைகள் வருகிறது. எனக்கு என்னுடைய உடல்நிலையை பற்றிய ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் 3 மாதம் கழித்து கொடுத்தால் ஏதாவது உபயோகம் இருக்குமா? கிடையாது. சோ ஒரு பக்கத்துல டிமாண்ட் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றோம். எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஆர்டர் ஷ்ரிங்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு எது எக்ஸ்போர்ட் ஆர்டர் இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல சிறு குறு தொழில்கள் எங்களுக்கு வளர்ச்சி இல்ல, எங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னு அழறாங்க. அதாவது ஒரு விதத்துல ரொம்ப பாசிட்டிவா தானே கவர்மெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க, நாங்க தான் வருவோம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க தான் வருவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இன்றைக்கே ஒரு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்துவிட்டு போயிருக்கலாமே. வருபவர்கள் மாற்றிக்கொள்ளட்டுமே, வேறு யாராவது வந்தால். புரியுதா இல்லையா நான் சொல்றது? அப்ப உங்களுடைய 10 வருட உழைப்பு, உங்களுடைய 10 வருட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய 10 வருட கணிப்பு எங்களுக்கு என்ன பயன்படுது? இந்த விஷயத்தில் எனக்கு இந்த பட்ஜெட் ஏமாற்றத்தை அளிக்கவில்லை, கவலையை அளிக்கிறது. We are setting a wrong precedence ன்னு தோணுது. ஒண்ணும் இல்லப்பா, 2014ல நம்ம புதிய இந்தியாவை 2019ல படைப்போம்னோம். 2019ல 2024ல புதிய இந்தியாவை படைப்போம்னோம். 2024ல 2029ல புதிய இந்தியாவை படைக்க போறோம். புதிய இந்தியாவை படைத்துக் கொண்டே தானே இருக்க போகிறோம். கரெக்டா? வருமான வரி 10,000 ரூபாய் கட்டுன்னு டிமாண்ட் வர்றது, அது எந்த 11 வருடங்களுக்கு முன்னாள், 12 வருடங்களுக்கு முன்னாள். அப்படின்னா 1 கோடி பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோமா நம்ம? அசிங்கமா இல்ல? ஒரு பக்கத்துல நம்ம ஆன்லைன் போர்ட்டல்ன்றோம், ஒரு பக்கத்துல ரீஃபண்ட ஒரு நாள்ல கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். இவ்வளவு பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இடைக்கால பட்ஜெட் தாக்கலாகி இருக்கிறது. இதை குறித்து நம்மோடு விரிவாக பேசுவதற்கு பொருளாதார நிபுணர் MSME மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய மரியாதைக்குரிய திரு K. ரகுநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் சந்தோஷமாக இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி சார். அந்த மகிழ்ச்சி இந்தியா முழுவதும், நாடு முழுவதும் இருக்கணும். அதற்காக பாத்தீங்கன்னா இப்ப இன்றைக்கு மத்திய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சார். இந்த இடைக்கால பட்ஜெட் 2024-2025 ஆண்டுக்கான நிதி பற்றாக்குறை ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5.1 இருக்கும் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. இந்த இடைக்கால பட்ஜெட்டுடைய முக்கியத்துவம் என்ன நீங்க கருதுறீங்க? ஒட்டுமொத்தமா அதனுடைய ஃபீட்பேக் என்ன சார்? அருள், பட்ஜெட் வர்றதுக்கு முந்தி இன்னைக்கு காலையில வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தோம்னாக்க, இது ஒரு இடைக்கால பட்ஜெட், இது ஒரு தேர்தல் நேரத்து பட்ஜெட், ரொம்ப அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கருத்துக்கள் இருக்கு. பட் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இது ஒரு தேர்தல் பட்ஜெட்டாகவும் இருக்காது, இது ஒரு இடைக்கால பட்ஜெட்டாகவும் இருக்காது, இது ஒரு நேர்மையான பட்ஜெட்டாக இருக்கும். நான் சொல்ற நேர்மை அப்படின்ற வார்த்தை இந்தியாவின் மீது அக்கறை உள்ள, இந்திய மக்களின் மீது அக்கறை உள்ள, கடந்த 10 முறை
ஆட்சியில் பட்ஜெட் போட்டவர்களுடைய அனுபவத்தின் பலனாக போடப்படும் ஒரு பட்ஜெட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஒரு 3-4 விஷயங்கள் நம்மள ஒரு சாமானியனையும் சிறு குறு தொழில் முனைவர்களையும் பாதிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஒண்ணு தம்பி, ஒண்ணு நாட்டினுடைய கடன் 170 லட்சம் கோடி கடந்த 10 ஆண்டுகள்ல 3 மடங்கு ஆயிருக்கு. அதற்காக நம்ம ஆண்டு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி வட்டியாகவே போய்கிட்டு இருக்கு. அலோகேஷன்ல 33% வட்டிக்கே போயிட்டு இருக்கு. இன்னொரு பகுதி, பெரும் பகுதி இந்த பென்ஷன், இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் கால்குலேஷன்ஸ், இதுக்கெல்லாம் ஆர்மி எக்ஸ்பெண்டிச்சர்னு போய்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு தேவையாக இருக்கக்கூடியது வெறும் சில அளவுதான். இரண்டாவது, நேற்று ஒரு தகவல் பார்த்தோம். 10,000 தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்று வேலை வாய்ப்பை தேடுகிறார்கள் என்று என் மனது உள்ளபடியே அழுகுது. கொஞ்சம் அவங்களுக்கு வேலை தேடி நல்ல சம்பளத்தை தேடி சிங்கப்பூர் போயிருக்கிறவங்களை பார்த்திருக்கிறோம், மலேசியா போயிருக்கவங்களை பார்த்திருக்கிறோம், அரபு நாடுகளுக்கு போறவங்களை பார்த்திருக்கிறோம், அமெரிக்காவுக்கு போறவங்களை பார்த்திருக்கிறோம். அதனால வேலை தேடி வெளிநாடு போவது புதிதல்ல. ஆனால் எங்க போகிறோம்னு பாக்குறோம். இப்ப இஸ்ரேல்ன்ற ஒரு இடம், போர் நடந்து கொள்ளக்கூடிய இடம், காவு கொடுக்க போவது மாதிரி இப்போ மக்கள் போகக்கூடிய நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னாக்க பொருளாதாரத்தை பற்றிய கவலை, அக்கறை, வாழ்வாதாரத்தை பற்றிய கேள்வி அவர்கள் மனதுல எந்த அளவுக்கு தைத்திருக்கும். இது என்னுடைய பாதிப்பு அடைந்த விஷயம். நம்ம ஜிடிபி பத்தி பேசலாம், இன்ஃபிளேஷனை பத்தி பேசலாம், வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளவு ஏர்போர்ட் கட்டுறோம், இவ்வளவு ஹைவேஸ் கட்டுறோம், இவ்வளவு வந்தே பாரத் விடுறோம், இவ்வளவு ரயில்வே ட்ரெயின் விட போறோம்ன்றது எதெல்லாம் ஓகே. பட் சாமானிய மக்கள் இந்தியாவை விட்டு 10,000 பேர் இஸ்ரேலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது வலிக்கிறது. இந்த நிலைமை நாளைக்கு வேலை கொடுப்பவர்களுக்கும் வந்துவிடக் கூடாதே என்று மனம் பதபதைக்கு. இன்னொரு டேட்டா சொல்றாங்க, ஜிடிபி பர் கேபிட்டா இன்கம் 2022 அமெரிக்காவை பொறுத்தவரை $76,000 கோடி ஒருத்தருடைய ஜிடிபி வருமானம், ஜிடிபி டிவைடட் பை த பாப்புலேஷன். இந்தியாவினுடையது $2,300. எங்க இருக்கும் பாருங்க. $76,000 இங்க, $2,300 இங்க. நம்ம கூட டபுள் மடங்குல இந்தோனேஷியா இருக்கு, $4,800. நம்மள விட கிட்டத்தட்ட 6 மடங்கு சைனா இருக்கு, $12,000. அப்போ இன்க்ளூசிவ் growth ஏற்படவில்லை என்பது வருத்தம். 8.5 கோடி பேர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு ஒரு புறத்துல மார்த்தட்டிக்கிறோம். ஆனால் 6.75 இண்டிவிஜுவல்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 6% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜ்ல இருக்கிற யூத். புரியுதா? இதுல 60% பேர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு காரணம் டிடிஎஸ் ரீஃபண்ட் கேட்பதற்காக. ஒரு 0.3% இந்த பாப்புலேஷன்ல இருக்கிறவங்க கட்டுற வட்டியில தான் 70% நம்மளுடைய வரும்படி இருக்கு. அப்போ இந்தியாவிலே கீழ் நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு 65% மக்களுக்கு, வேலை தேடிக்கொண்டிருப்போருக்கு, வேலையற்று இருப்போருக்கு, அல்லது சுயமாக கிக் ஒர்க்கிங் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த பட்ஜெட்டிலே ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருமானு பார்க்கணும். செய்தி வரலாம், இல்லைன்னா ஒரு இண்டிகேஷன் வரலாம், இல்லைன்னா ஒரு ஊக்கம் வரலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டிலே அது இல்லை. நல்ல அம்சங்கள்னு நான் நிறைய சொல்லவும் முடியும். இப்போ R&Dக்காக நம்ம 1 லட்சம் கோடி கொண்டு வரோம், வட்டி இல்லாத கடனோ அல்லது குறைந்த வட்டி கடனோன்னு. அது 1 லட்சம் கோடி 5 ஆண்டுகள் அப்படின்ற பொழுது இன்றைய தேதிக்கு என்னன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி தான் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் 20 லட்சம் கோடிக்கு PLI ஸ்கீம் கொண்டு வரோம்னு சொல்லி இருக்கோம். போன வருடம் PLI ஸ்கீம்ல 7,500 கோடி தான் அரசு மூலியமாக செலவுப்பட்டிருக்கு. சோ பெரிய பெரிய நம்பர்ஸ காட்டுறது வேற, ஆக்சுவலா தேவையானதை கொடுக்கிறது வேற.
இதைத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இரண்டாவதாக எனக்கு கவலை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல வட்டி கட்டக்கூடிய, அதாவது இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடியவர்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில சேர்றவங்களே 50,000 ரூபாய் சம்பளத்துல இருப்பாங்க. அதிக அளவுல இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடியவங்க அவங்கதான். கடந்த 3 மாதங்களாக உலக அளவுல ஆட்குறைப்பு நடந்துகிட்டு இருக்கு இன்கம் ஐடி துறையில. அது ChatGPT-னால இருக்கலாம், அவர்களது பிசினஸ் மாடல் கம்மி ஆயிட்டதுனால இருக்கலாம், பட் ஆட்குறைப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் கடந்த 2 ஆண்டுகளாக கேம்பஸ் இன்டர்வியூ ஐடி துறையில் நடத்தப்படவில்லை. அப்போ மாற்று வழி என்ன? ஒரு பக்கம் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பண்ணிக்கிட்டே இருக்கோம், மறுபக்கம் வேலை இன்மையை பெருக்கிக்கிட்டே இருக்கும். சோ தரவுகளை பார்க்கும் பொழுது சில கவலைகள் வருகிறது. நல்லதை மட்டுமே பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது வேற விஷயம். ஆனால் எனது கண்கள் என்னை மாதிரியே என்னுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சிரிக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் எனது பார்வை அவர்கள் சைட மட்டும்தான் பார்க்க. குரலற்றவர்களின் குரல் உண்மையிலேயே குரலற்றின் குரலா நீங்க ஒலிக்கிறீங்க அப்படிங்கறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல சார். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் இவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லி இவங்களுக்கு நாங்க இது போன்ற விஷயங்களை பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத அரசு பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சங்களா சொல்லியிருக்கிறாங்க. அதன் மீது உங்களுடைய பார்வை என்ன சார்? ஒண்ணுமே இல்ல. எதுவுமே எந்த ஒரு அரசாக இருந்தாலும், எந்த ஒரு பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அலோகேஷன் இருந்துதானே தீரும். ஏதாவது ஒரு விதத்துல அது பயனளித்துக் கொண்டேதானே இருக்கும். அது போறவில்லை என்பது தானே. இப்போ 3 வயது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவினுடைய அளவும் 10 வயது பையனுக்கு கொடுக்க வேண்டிய உணவினுடைய அளவும் 30 வயது வளர்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவும் அளவும் சரியாக இருக்க முடியுமா? ஒன்றாக இருக்க முடியுமா? அதைத்தான் நான் சொல்கிறேன். குறும் தொழில் புரிபவர்களுடைய தேவை வேறு, நடுத்தர தொழில் பண்ணுபவர்களுடைய தேவை வேறு, பெரிய தொழில் பண்ணுபவர்கள் வேறு. ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்கிறார்கள். பெரும் தொழில் பண்ணுபவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், குறும் தொழில் பண்ணுபவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்துல இது ட்ரேடர்ஸ் மிக அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் அருள், நம்ம இதை பத்தி முன்னாடி கூட பேசி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 90,000 கோடி ஆன்லைன்ல ஒரு பர்டிகுலர் ஃபெஸ்டிவல் சீசன்ல அமேசான்ல விற்பனையாயிருக்கின்றோம். அப்போ அந்த அளவு சந்தை மதிப்பு மார்க்கெட்ல விற்பனை ஆகலன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு ட்ரேடர்ஸ் பிசினஸ் அடிபட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனா அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க வருமானம் வீழவில்லை. ஏன்னா அந்த 90,000 கோடி அவங்களுக்கு வந்துருச்சு, அதுல இருந்து வர வேண்டிய வட்டி வந்துருச்சு, ஜிஎஸ்டி வந்துருச்சு. ஆனால் அது எங்க சென்று அடைய வேண்டுமோ அந்த இடத்தை சென்று அடையவில்லை. அப்போ இதுதான் கவலை கொடுக்குது. அப்போ நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடை நடத்துவோரோ, ஒரு ட்ரேடரோ, அவர் ஒரு 2-3 பேரை வைத்துக் கொண்டு வேலை செய்வோரோ, வாங்குவோரோ, அல்லது ஒரு கடையை நடத்தி கொண்டிருப்போரோ வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் அவர்கள் எங்கு போவார்கள்? அவர்களுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பட்ஜெட் அதெல்லாம் கொடுத்திருக்கலாம். அதை பற்றி எல்லாம் ஏன் பேசவில்லை என்பது எனக்கும் புரியல. இன்னும் நம்ம நீண்டகால திட்டம் கேபெக்ஸ் சொல்லி ஒரு 11 லட்சம் கோடி, என்ன ஒரு பிக்சடான ஒரு சில ஃபார்முலா வச்சு அதுக்குள்ள என்னென்ன பண்ண போறோம்ன்றது மட்டும் தான் யோசிக்கிறோமா? அல்லது நம்ம புதுசு இன்றைய தேவை என்னவோ அதை அறிந்து பாத்திரம் அடிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பட்ஜெட் என்பது இன்றைய தேவைக்கு உண்டானது கொடுக்கக்கூடியதான் பட்ஜெட். இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னாக்க, இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இருக்காரு, அவர் எப்பொழுதுமே பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் எக்கனாமிக் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார். அந்த எக்கானமி ரிப்போர்ட் தான் ஸ்கேனிங் ரிப்போர்ட் மாதிரி. இடைக்கால பட்ஜெட்டாக இருக்கட்டும் அல்லது முழு பட்ஜெட்டாக இருக்கட்டும், அதை சப்மிட் பண்ணுவதிலே என்ன தயக்கம்? நினைக்கிறீங்க என்ன தயக்கம்னு தெரியலையே. இது ஒரு they are saying it is a formality, இப்படித்தான் நம்ம பண்ணிருக்கோம் இதற்கு முன்னாடி அப்படின்றாங்க. இதற்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டு போனதுதான் நீங்களும் பண்றீங்களா? இல்லையே. எவ்வளவோ மாறுதல்களை அரசு கொண்டு வருவது இல்லையா?
இதற்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த மரபுகளை மீறவில்லையா, அல்லது மாற்றவில்லையா, அல்லது தனக்கு வேண்டிய மாதிரி அமைத்துக் கொள்ளவில்லையா? இதெல்லாம் இல்லையா? அப்போ எக்கனாமிக் சர்வே கொடுத்திருந்தால் இன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய என்ன நிலைமை என்பது தெரிஞ்சிருக்கும். அது தெரியாமல் இருக்கும் பொழுது அது எப்படின்னா, எனக்கு என்னுடைய உடல்நிலையை பற்றிய ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் 3 மாதம் கழித்து கொடுத்தால் ஏதாவது உபயோகம் இருக்குமா? கிடையாது, கிடையாது. சோ ஒரு பக்கத்துல டிமாண்ட் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்றோம். எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஆர்டர் ஷ்ரிங்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு எது எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல சிறு குறு தொழில்கள் எங்களுக்கு வளர்ச்சி இல்ல, எங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னு அழறாங்க. இன்னொரு பக்கத்துல கார்பரேட் நிறுவனங்கள் எங்களுடைய லாபம் குறைந்து விட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இடத்துல சில தடைகள் வருது. அந்த தடை என்னன்றத இந்த எக்கானமி சர்வே ரிப்போர்ட் ஹைலைட் பண்ணணுமா கூடாதா? கண்டிப்பா பண்ணணும். அது பண்ணாதானே ஓகே இந்த மாதிரி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போவதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் இதை பண்ணுவதாக இருக்கிறோம். இந்த பட்ஜெட் இவ்வளவுதான். ஆனால் நாங்கள் திரும்பி வரும் பட்சத்திலே, அதாவது ஒரு விதத்துல ரொம்ப பாசிட்டிவா தானே கவர்மெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க, நாங்க தான் வருவோம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க தான் வருவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இன்றைக்கே ஒரு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்துவிட்டு போயிருக்கலாமே. வருபவர்கள் மாற்றிக்கொள்ளட்டுமே, வேறு யாராவது வந்தால். புரியுதா இல்லையா நான் சொல்றது? அப்ப உங்களுடைய 10 வருட உழைப்பு, உங்களுடைய 10 வருட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய 10 வருட கணிப்பு எங்களுக்கு என்ன பயன்படுது? அப்ப நீங்க வந்தாதான் அந்த பயனளிப்பை கொடுப்பீங்களா? சப்போஸ் நீங்க வரலைன்னா உங்களுடைய லர்னிங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? அப்போ இத ஒரு மரபு, ஓட் ஆன் அக்கவுண்ட் அப்படின்றது மரபு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு சில அறிவிப்புகள் வந்தனவே. இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசம் பத்தி பேசி இருக்கிறோமே, 1 கோடி வீடுகளுக்கு சூரிய மின்சாரத்தை கொடுப்பதை பற்றி பேசி இருக்கிறோமே, 1 லட்சம் கோடி R&Dக்காக பேசி இருக்கிறோமே, சில இந்த வருடம் 31ஆம் தேதி முடியக்கூடிய சில கன்செஷன் இன்னும் 1 வருடம் தள்ளி வைக்கிறோம்னு பேசி இருக்கிறோமே. அப்ப அதெல்லாமும் அறிவிப்பு தானே. அந்த அறிவிப்புகளை கொடுக்க முடிந்த நீங்கள் இன்னும் 4-5 அறிவிப்புகளை இந்த சிறு குறு தொழில் முனைபவர்களுக்காகவும் அல்லது வேலை தேடுபவர்களுக்காகவும் வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காகவும் கொடுக்க முடியாதா? மெயின் பட்ஜெட் கண்டிப்பா கொடுத்திருப்பாங்கல்ல சார்? மெயின் பட்ஜெட் கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. கேட்கிறேன். அதுதான் அருள்மொழி. நமக்கு கொடுக்கணும்னா கொடுப்போம், நமக்கு கொடுக்கலைன்னா இது மெயின் பட்ஜெட் இல்லைன்னு சொல்லுவோமா? அப்ப இந்த 3 ஐட்டம் எல்லாம் நீங்க எப்படி கொடுத்தீங்க? இன்டீரியர் பட்ஜெட்டா இருந்தா ஒண்ணு யாருக்குமே கொடுக்காதீங்க, இல்ல எல்லாருக்கும் கொடுங்க. ஏன் சில பேருக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னா அப்ப தேர்தலை மனதில் வைத்து கொடுக்குறீங்களா? ஒரு பட்ஜெட் தேர்தலை நோக்கி மனதில் வைத்து போடலாமா? இன்றைய காலகட்டத்திலே மக்களினுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கணுமே தவிர, அது இடைக்கால பட்ஜெட்டாக இருந்தாலும் பொது பட்ஜெட்டாக இருந்தாலும் எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் அரசினுடைய கரம் மக்களின் கண்ணீரை துடைப்பதாக இருக்க வேண்டும். மக்களினுடைய குரல் கேட்கப்பட வேண்டும், மக்களது தேவை உணரப்பட வேண்டும், மக்களுக்கு வேண்டியதை கொடுக்கப்பட வேண்டும். அதுதானே பாராட்டுக்குரியது. இந்த விஷயத்தில் எனக்கு இந்த பட்ஜெட் ஏமாற்றத்தை அளிக்கவில்லை, கவலையை அளிக்கிறது. We are setting a wrong precedence ன்னு தோணுது. ஏன்னா போன வருடத்தினுடைய டெபிசிட் பட்ஜெட்ல நம்ம குறைச்சிருக்கோம். டெபிசிட் 5.2% தான் டெபிசிட்னு குறைச்சிருக்கோம். இன்னொன்னு சொல்றோம், நம்ம டைரக்ட் டிரான்ஸ்பர் பெனிஃபிட்னால 2.7 லட்சம் கோடியை மிச்சப்படுத்தி இருக்கோம் சொல்றோம். அப்போ ஏன் மிச்சப்படுத்தணும்? இப்போ நான் ஏழைங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கறேன்னு வச்சிருக்கேன், அலோகேட் பண்ணிருக்கேன். அந்த 100 ரூபாயில நான் மிச்சப்படுத்துவேனா இல்லையா? அப்ப அந்த 2.7 lakhs கொடுத்துட வேண்டியதானே அவங்களுக்கு. அதை நீங்க எப்படி ஒரு லாபமாக பார்க்கிறீர்கள்? அதை எப்படி நீங்க ஒரு அடிஷனல் இன்கமாக பார்க்கிறீர்கள்? அப்ப நம்ம கொடுக்கிறோம் சொன்ன 100 கோடி போய் சேரலன்னு தானே அர்த்தம். மன்ரேகாவை பொறுத்தவரை எந்த விதத்திலே அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோன்றத பார்க்கணும். எஃபிஷியன்சி ஆஃப் த ஸ்கீம் தெரியணும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் எஃபிஷியன்சி இல்ல, நம்ம பணத்தை வேஸ்ட் பண்றோம்னா கொடுக்காதீங்க, நோ ப்ராப்ளம். ஒரு பர்டிகுலர் ஸ்கில் டெவலப்மெண்ட் நமக்கு பலனளிக்கல, இதனால நம்மளால வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியலன்னா பண்ணாதீங்க, ஐ எம் ஃபைன் வித் இட். பட்
என்ன ஏதுன்னு மக்களுக்கு தெளிவு பிறக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். எதிர்பார்ப்பு இந்த அரசிடம் இருந்து மிக அதிகம். அதுவும் கடந்த 3-4 ஆண்டுகளிலே கஷ்டப்பட்டவருடைய நிலை அதிகமாக இருக்கு. கரெக்ட் சார். இதுல ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். அவங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இது சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்கா பயன்படுத்தி இருந்தாங்க. சமூக நீதியை வந்து மையமாக கொண்டு அரசு செயல்படுகிறது, சமூக நீதி அவங்களுடைய மந்திரமாக இருக்கிறது. 2047 புதிய இந்தியா, மீண்டும் ஒரு புதிய இந்தியாவை நம்ம வந்து படைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒண்ணும் இல்லப்பா, 2014 நம்ம புதிய இந்தியாவை 2019 படைப்போம்னோம். 2019 2024 புதிய இந்தியாவை படைப்போம்னோம். 2024 2029 புதிய இந்தியாவை படைக்க போறோம். புதிய இந்தியாவை படைத்துக் கொண்டே தானே இருக்க போகிறோம். I have no problems with it. எந்த கவர்மெண்டா இருந்தாலும் இதை சொல்லுவார்கள், எந்த பாலிட்டிஷியனாக இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவார்கள். எனக்கு அதுல வந்து எந்த கவலையும் இல்லை. அது I am fine with it. But what I am not fine with it is இன்றைய தவித்த வாய்க்கு தண்ணீர் எங்கே? இன்றைக்கு ஐசியூவில் எந்த சமூகத்தை பற்றி நான் பேசிக் கொண்டு இருக்கிறேனோ அந்த சமூகத்தினருக்கு ஜஸ்டிஸ் இல்லை. அது சோசியல் ஜஸ்டிஸான்றதெல்லாம் வேறுபாடு. எந்த சமுதாயத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்? படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலைக்கு ஏற்ற சம்பளம், தொழில் செய்பவர்கள் முகத்தில் சிரிப்பு, சந்தோஷம், ஒரு பூரிப்பு, இவர்களே ஒற்றுக்கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பலனடையக்கூடிய அளவுல 10 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் கொடுத்த நோட்டீஸ்களை விலக்கு பண்றோம்ன்றாங்க. கரெக்டா? வருமான வரி 10,000 ரூபாய் கட்டுன்னு டிமாண்ட் வர்றது அது எந்த 11 வருடங்களுக்கு முன்னால், 12 வருடங்களுக்கு முன்னால். அப்படின்னா 1 கோடி பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோமா நம்ம? அசிங்கமா இல்ல? ஒரு பக்கத்துல நம்ம வந்து ஆன்லைன் போர்ட்டல்ன்றோம், ஒரு பக்கத்துல ரீஃபண்ட ஒரு நாள்ல கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம்ன்றோம். இவ்வளவு பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதே பேஜ்ல கீழே நம்ம என்ன சொல்றோம்? 1 கோடி பேர் பலனடைவார்கள். 12 வருடங்களுக்கு முன்னால் 10,000 ரூபாய் கேட்டு நோட்டீஸ் கொடுத்ததும், 7 வருடங்களுக்கு முன்னால் 50,000 ரூபாய் கேட்டு நோட்டீஸ் கொடுத்தவர்களையும் நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். என்ன சிஸ்டம் பத்தி நம்ம கேள்விக்குறி நிறைய வரல. அப்போ அருள், அப்ப வெறும் நோட்டீஸ் தான் கொடுக்கிற வேலையா? அப்ப மக்கள் யாரும் கட்டலையா? இத்தனை நாள் கட்டாமையே இருந்திருக்காங்களா? நோட்டீஸ் கொடுத்தத மதிக்க மாட்டேன்றாங்களா மக்கள்? என்ன எதிர்பார்க்கிறோம்? சோ நோட்டீஸ் ஜெனரேஷன் எப்படி வந்ததுன்றது கேள்விக்குறியாவது இல்ல? எப்ப நோட்டீஸ் கொடுத்தீங்க? ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு நோட்டீஸ் போச்சு? இவ்வளவு கேள்விகள் கேட்கப்படுமா, கேட்கப்படாதா? கண்டிப்பா கேட்கப்படும். சோ ஐ எம் சேயிங், ஒரு கிளீன் இந்தியாவை நோக்கி பயணப்பட வேண்டிய நேரம். இந்தியா ஒரு வலிமையான நாடாக உருப்பெற்றுக் கொண்டிருக்கிற நேரம். மற்ற நாடுகள் நம்மை பார்த்து யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். நம்மளை பார்த்து நாமே பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம். இந்தியாவை நோக்கி அயல் நாட்டினர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு குரோயிங் இந்தியால இங்க இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம், பர் கேபிட்டா இன்கம், அவர்களது வாழ்வு முறை சந்தோஷமா இருக்கணுமா கூடாதா? அந்த எதிர்பார்ப்பு என்று தப்பா? கண்டிப்பா இல்ல. அத நீங்க பாருங்களேன். இப்போ மத்திய அரசினுடைய பட்ஜெட்லயும் துண்டு பட்ஜெட், மாநில அரசுகள் அனைத்தும் துண்டு பட்ஜெட், நடுத்தர குடும்பம் நடத்துறவனுக்கும் துண்டு பட்ஜெட். அப்ப ஒரு கண்ட்ரி மொத்தமுமே துண்டு பட்ஜெட்ல தான் இயங்கிட்டு இருக்கா? அப்போ எப்ப நம்ம இந்த லோன்ல இருந்து மீள போகிறோம்? எப்ப நம்ம இந்த வட்டியிலிருந்து மீள போகிறோம்? வட்டி குட்டி இப்படியே போய்கிட்டு இருக்குமா? கிட்டத்தட்ட ஜிடிபியில் 80% இன்றைக்கு வட்டியாக இருக்கு. இத பார்க்கணும் நம்ம. கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூ வந்து 38 கோடிப்பா இந்த பட்ஜெட்ல சொல்றேன். ஆனா நம்ம பாரோயிங் மொத்தம் டாக்ஸ் ரெசிப்ட் பாத்தீங்கன்னா 26 கோடி, நான் டாக்ஸ் ரெசிப்ட்ல 4 கோடி, 4 லட்சம், 26 லட்சம் 4 லட்சம். பாரோயிங் பாத்தீங்கன்னா 17.6 லட்சம். அப்போ மொத்த பட்ஜெட்ல 37% கடன் வாங்கி செலவு பண்றோம்.
அப்போ இந்த 47.7 லட்சம் கோடி பட்ஜெட்ல செலவு பண்றத பாருங்க. இன்ட்ரெஸ்டுக்காகவும் பேமெண்ட் டிரான்ஸ்பருக்காகவும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காகவும் 28 லட்சம் கோடி போயிடுது. ஓகே, அப்போ ஸ்கீமுக்குன்னு எக்ஸ்பெண்டிச்சருக்குன்னு 20 லட்சம் தான். வெறும் 20 லட்சம் கோடி. அதுல சப்சிடி கொடுத்துடுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ல 6 லட்சம் கோடி, அதர் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ல 10 லட்சம் கோடி. இவ்வளவுதான். அதனால தான் என்ன பண்றாங்க, ஒரு வருஷத்துல நாங்க எவ்வளவு பண்ண போறோம்னு சொல்லாம அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கோடி கொடுக்க போறோம், 1 லட்சம் கோடி கொடுக்க போறோம்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம். உன்னுடைய அடுத்த ஆண்டு இதுல எவ்வளவு செலவு, PLI பத்தி பேசும் பொழுது 20 லட்சம் கோடி அலோகேட் பண்றோம்னு சொன்னா கூட அந்த ஆண்டுல செலவு பண்ணது 7,500 கோடி தான் போன ஆண்டு. புரிகிறதா? இதுதான் பட்ஜெட். இதை உணரக்கூடியவர்கள் உணர்ந்து விடலாம். இதை எப்படி வேணாலும் மாத்தி கொடுக்கலாம், சுகர் கோட்டட் டேப்லெட்டா கொடுக்கலாம்னா கொடுத்துட்டு போங்க, அது உங்களுடைய சாமர்த்தியம். எனக்கு தேவை அந்த 20 லட்சம் கோடியில எப்படி கண்ணீர் துடைக்கப்பட போகுது. இப்போ கேபிட்டல் டாக்ஸ் ரிவிஷன் பண்றோம், இம்போர்ட் டியூட்டியை ரிவிஷன் பண்றோம், இதெல்லாம் ஓகே. இது கூட நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? அன்றாடம் காட்சிகளுக்கு, கையில் பணம் இல்லாத ஒரு மக்களுக்கு, நகையை வைத்து குடும்பத்தை நடத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு, எண்ட்ஸ மீட் பண்ண முடியாதவர்கள், ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கே பணம் இல்ல, நம்ம IIT திறந்துகிட்டு இருக்கிறோம், மெடிக்கல் காலேஜை திறந்துகிட்டு இருக்கோம்னா அதுவும் தேவை, இதுவும் தேவைதான். ஸ்கூலுக்கே போக முடியாத, ஸ்கூல் ஃபீஸையே கட்ட முடியாத குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. We have not reached 100% literacy. So நீங்க லிட்ரஸி மூவ்மெண்ட்டை பத்தி பேசுங்க, நான் ஒத்துக்கிறேன். கல்விக்கு ஒதுக்கக்கூடிய தொகை நீங்க you have not reached 100% below poverty line இல்லை என்ற சொல். You have not reached, அத பத்தி பேசுங்க, ஒத்துக்கிறேன். You have not reached 100% electrified villages in the country சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதற்கப்புறம் நீங்க வாங்க, இது பண்றோம், அது பண்றோம், அது பண்றோம் சொல்லுங்க. சைக்கிள்ல போறதுக்கே நிறைய பேருக்கு வக்கு இல்ல, நீங்க ஹைவேஸ போடுறேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நோ ப்ராப்ளம். கார்ல போறவனுக்கு ஹைவேஸ் தேவை, பிளைட்ல போறவனுக்கு ஏர்போர்ட் தேவை, ட்ரெயின்ல போறவனுக்கு ட்ரெயின் தேவை. ஆனால் சைக்கிள் போகணும் நினைக்கிறவனுக்கு பாதை எங்கே? இதைத்தான் நான் கேட்டேன், இதைத்தான் நான் கவலையுடன் பதிவு பண்றேன். எஸ், அப்ப இது ஒரு வகையில எனக்கு என்னன்னா, நீங்க தொடர்ந்து MSME மக்களோட அவங்களுடைய குறைகளை, அவங்களுடைய தினசரி வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு மனிதர், MSME மக்களுக்கு, அந்த துறையினருக்கு இது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு பட்ஜெட். அப்ப இது கண்டிப்பாக மிகவும் வேதனை தரக்கூடிய பட்ஜெட். ஏன்னா என்ன எதிர்பார்த்தாங்க, ஒண்ணு இந்த GSTல ஏதாவது மாறுதல் வரும், விலைக்கு கொஞ்சம் ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஒண்ணுங்க, இந்த நோட்டீசஸ்ல இருந்து, இந்த டிமாண்ட்ல இருந்து, இந்த டிலே பேமெண்ட்ல இருந்து, அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் பர்டன்ல இருந்து ஏதாவது வரும்னு எதிர்பார்த்தாங்க. வரல. கடனே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தனியாக ஒரு வங்கி 5 கோடிக்கு கீழே வங்கிக்கு லோன் கொடுப்பதற்காக குறு, சிறு மற்றும் புது தொழில்களுக்கான வங்கியை ஏற்படுத்துவாங்க, கட்டமைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். வரல. கார்பரேட்டுக்கு தான் கொடுக்கறதுக்கு பெரிய வங்கிகள் முன்னிக்கிறாங்க. சிறு குறு தொழில்களால வங்கிக்கு பக்கமே போக முடியல. அதனால நம்ம எதிர்பார்த்தது என்ன? ஈஸி ஆக்சஸ் டு ஃபைனான்ஸ் இருக்கும், குறுந்தொழில்களுக்கு சிறப்பான சில சலுகைகள் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும், பிரையாரிட்டி செக்டர் லெண்டிங்ல கொண்டு அதிகமான சலுகைகள் கொடுப்பாங்க. இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டும் அவுட்புட் டாக்ஸ் கிரெடிட்டும் எக்ஸம்ஷன் ஒரு 2 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் பண்றவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, இப்போ நீங்க ஏன் ஆன்லைன்ல வாங்குவீங்க? எதிர்கடையில போய் வாங்க மாட்டீங்களா? இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு இன்புட் டாக்ஸ் எப்படி ரீஎம்பர்ஸ் பண்றோமோ, அவுட்புட் டாக்ஸ் கிடையாதோ GSTல, அதே மாதிரி ஒரு 1 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ற கடைகளுக்கு இன்புட் டாக்ஸும் கிடையாது, அவுட்புட் டாக்ஸும் கிடையாதுன்னு சொல்லி பாருங்களேன். அப்போ ஒரு அரிசி 1 கிலோ டாக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு தெருக்கோடியிலேயே கிடைக்கும்னா அவர்கள் வருமானம் பெருகாதா? அதை வாங்கி பிழைக்கக்கூடிய சாமானியனின் செலவு குறையாதா? நல்லது தானே. நீங்கள் ஃப்ரீயாக கொடுப்பதை நான் என்ன சொல்றேன், இப்படி கொடுங்கன்ற, அஃபோர்டபுள் ஆக்குங்கன்ற. நீங்க ஏன் ஃப்ரீயா கொடுக்கணும்?
அதே அரிசிய இந்த ட்ரேடர்ஸ் மூலியமாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கங்க. அவங்களுக்கு இன்புட் டாக்ஸ் கிடையாது, அவுட்புட் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லுங்க. நல்ல முறையில வளர்ந்துட்டு போங்கன்னு சொல்லுங்க. அது ஒரு 1 கோடி டர்ன் ஓவர் வரைக்கும் வளரட்டும். சப்போஸ் நல்லா பண்றாங்க, 2வது டர்ன் ஓவர் போயிட்டாங்கன்னா டாக்ஸ் கட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாறுதல் இருக்கும். நீங்க சொல்லுங்க, இப்போ அதானி குரூப்பை பத்தி பேசும் பொழுது, Adani Group does not pay any income tax in spite of all the profits because they know how to account it. அதை அட்வைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, இன்கம் டாக்ஸ் வந்து they do it on capex basisல பண்ணிட்டே போறாங்க. அதனால இந்த வருஷத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்ததுன்னு வளர்ந்து கொண்டே போகும் பொழுது ஜீரோ இன்கம் டாக்ஸ் பே பண்றதா தான் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஒரு புதிய செய்தியா உங்களுக்கு இருக்குது. இறுதியா இந்த பட்ஜெட் இத வந்து நான் கேள்விப்பட்டது ஒரு நபரிடம் இருந்து, தகவல் சரியான தகவலா எந்த அளவுக்கு அதுல உண்மை இருக்குன்றத உள்ள போய் பார்க்கணும். பட் இவ்வளவு பெரிய கங்க்ளாமரேட் கம்பெனிஸ் பொதுவாகவே டாக்ஸ் சேவிங்னு ஒரு பெரிய டீமே வேலை செய்யும். டாக்ஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம்ன்றதுக்கு ஒரு டீமே வேலை செய்யும். கண்டிப்பா இந்த இடைக்கால பட்ஜெட்டுக்கு ரகுநாதன் சார் போடக்கூடிய மதிப்பெண் என்ன சார்? 100க்கு எவ்வளவு மதிப்பெண் போடுறீங்க? இல்லப்பா, நான் ஒரு சாமானியன். நான் ஒரு மதிப்பெண் போடக்கூடிய அளவுல இல்லை. நான் பாலிட்டிஷியனும் இல்ல, நான் ஒரு பெரிய அரசியல் சார்ந்தும் பேச முடியாது. என்னுடைய கணிப்பு, நான் எதிர்பார்த்தது இதில் இல்லை. சில பேருடைய எதிர்பார்ப்புகள் இதுல இருந்திருக்கலாம். அவர்களால் அதிகமான ஒரு மதிப்பெண்களை போட வேண்டும். அப்ப நான் என்னுடைய சப்ஜெக்ட், அதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு 7 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்க, நான் பாக்குறது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். அந்த சப்ஜெக்ட் சிறு குறு தொழில் முனைபவர்கள் அல்லது புத்தொழில் செய்பவர்கள் அல்லது வேலை இழந்தவர்கள், வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள், கஷ்டப்படக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். அந்த மார்க், அந்த சப்ஜெக்ட்ல நீங்க என்ன மார்க் போட சொன்னீங்கன்னா, நான் வந்து திருப்தி இல்லாத ஒரு பாஸ் மார்க் வாங்காத மார்க்கத்தான் நான் போட முடியும். நிச்சயமா சார். ரொம்ப ஒரு எளிய மக்களுடைய தேவைகள் என்னென்ன, அதை குறித்து தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய உங்களுடைய மதிப்பீடு இந்த பட்ஜெட்டின் மீது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. எங்களுடைய ஊடகத்துக்கும் சரி, மக்களுக்கும் சரி, எங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை இந்த பட்ஜெட் மீதாக வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நண்பர்களே, மீண்டும் சிறப்பு நேரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.